தற்போதைய முக்கிய செய்தி, 3 தலைவர்களுக்கும் நேரில் விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மெஜாரிட்டி எண்ணிக்கையான 118 என்கின்ற மேஜிக் நம்பர் தாவேகாவிற்கு கிடைத்திருக்கிறது. இதனால் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கான சிக்கல் விலகி இருக்கிறது என்றே சொல்லலாம். தமிழக அரசியல் களத்தில் 2-3 நாட்களாக பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்ட நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவும் விடுதலை சிறுத்தை கட்சியின் அதிகாரப்பூர்வ ஆதரவும் தாவேகாவிற்கு கிடைத்திருக்கிறது. இந்நிலையில் ஆளுநரை மாலை 6 மணிக்கு விஜய் சந்திக்கவிருக்கிறார். 3 தலைவர்களுக்கும் நேரில் விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். இப்படி பல கட்ட நகர்வுகள் அரசியல் களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், வணக்கம். மாலை 6 மணிக்கு ஆளுநரை விஜய் சந்திக்கிறார். அந்த நேரத்தில் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை விடுப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட வாய்ப்பு இருக்கா? உங்க விரிவான தகவல். ராதிகா, இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கப் போவதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகிவிட்டன. அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளரே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு என்று தெரிவித்து விட்டார். இந்த சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து 3 கட்சிகளின் ஆதரவு கடிதங்களையும் தாவேகா தலைவர் விஜய் ஆளுநர் அர்லேக்கரிடம் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு வழங்கிய உடனேயே ஆட்சி அமைப்பதற்கான அந்த அழைப்பை அவர் அடுத்த சில வினாடிகளிலேயே அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட உடனேயே பதவியேற்பு விழாவுக்கான அந்த நிகழ்ச்சி திரள் தொடர்பான அறிவிப்பும் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் நீண்ட காலமாக திமுக அதிமுக முதல்வர்களின் பதவியேற்பு விழாவையே பார்த்த நிலையில் முதன்முறையாக ஒரு புதிய சக்தியாக விசில் புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் ஒரு நிகழ்வு புதுமையான மற்றும் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி மாற்றம், மக்கள் மனநிலையில் ஏற்பட்ட அந்த தேர்தலில் ஏற்பட்ட மனமாற்றம், இதை தொடர்ந்து இந்த வெற்றி விழா பதவியேற்பு விழாவும் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நாளையே நடைபெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தேர்தல் முடிவு நிறைவடைந்து 4 நாட்கள் ஆகிய சூழ்நிலையில் இன்றும் 4 நாட்களான சூழ்நிலையில் 5வது நாளான இன்றும் அந்த பதவியேற்பு விழா தொடர்பான அறிவிப்பு வெளியானதால் நாடு முழுவதும் போராட்டங்கள் மற்றும் எதிர்ப்புணர்வுகள் அதிகரித்து வந்த நிலையில் இன்னும் அதை தாமதப்படுத்தாமல் நாளையே அந்த விஜய் முதலமைச்சராக பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் அங்கு அந்த பதவியேற்பு விழா மேடையில் ஜோசப் விஜய் எனும் நான் என்று அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான அந்த வார்த்தையை கூறும் நொடியை காண்பதற்காகவும் அங்கு தமிழக வெற்றி கழகத்தின் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் உள்ளிட்டோர் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அவர் திரைத்துறையிலிருந்து வந்திருப்பதால் இந்த பதவியேற்பு விழாவும் மிக பிரம்மாண்டமான முறையில் நாளை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3 நாட்களாக நீடித்து வந்த குழப்பம், 3-4 நாட்களாக காணப்பட்டு வந்த குழப்பம் தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. 6 மணியளவில் 3வது முறையாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக பொறுப்பு கவர்னரை சந்திக்க இருக்கிறார். இந்த முறை இந்த சந்திப்பு 100% வெற்றி 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 என்ற அடிப்படையில் தான் அதற்கான ஏற்பாடுகள்லாம் முன்கூட்டியே தயார் செய்யப்பட்டு விட்டது. 118 என்ற மேஜிக் எண் உறுதிப்படுத்திய பிறகு தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை விஜய் இன்று மாலை 6 மணி அளவில் சந்திக்க இருக்கின்றார். இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமான காரணம், அதாவது விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு மிக முக்கியமான காரணம் என்பது கிங் மேக்கராக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக ஆகிய 3 கட்சிகள் தங்களுடைய ஆதரவை விஜய்க்கு தெரிவித்ததன் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்றார். நாளைய தினமே பதவியேற்பு நிகழ்ச்சி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் மிக பெரிய அளவிலான எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். எப்போது விஜய் முதலமைச்சராக பதவியேற்க போகின்றார், எப்போது பதவியேற்க போகின்றார் என்று பெரிய எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் ஒரு இனிப்பான செய்தியாக இது அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே பதவியேற்பு நிகழ்வு தாமதமானது, அதே போன்று பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்ற நெருக்கடி நிலை ஏற்பட்ட நிலையில் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தங்கள் கவலையை வெளிப்படுத்தி வந்தார்கள். குறிப்பாக விஜயின் இல்லம் முன்பாக பல தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் குவிந்து, நிர்வாகிகள் எல்லாம் குவிந்து
அழுது அவர்கள் வேதனை வெளிப்படுத்தினார்கள். விஜய் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து அவர்கள் அவங்களுடைய கோரிக்கையும் அவருடைய ஆசையை முன்வைத்து வந்தார்கள். இந்த நிலையில் தான் 4 நாட்களாக காணப்பட்டு வந்த அரசியல் குழப்பம் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் முன் எப்போது நடக்காத பல முக்கிய திருப்புமுனைகளை கண்டு வருகின்றோம் இந்த தேர்தல் முடிவின் அடிப்படையில் பார்க்கும்போது. இந்நிலையில் தான் 3 கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக ஆகிய 3 கட்சியினுடைய தலைவர்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மற்றும் விசிகாவினுடைய தலைவர் ஆகிய 3 பேரையும் விஜய் நேரில் சந்தித்து நன்றி கூற இருக்கின்றார் என்பது உறுதியாகிவிட்டது. இன்று மாலை அவர் 3 தலைவர்கள் நேரில் சந்தித்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்ததற்காக நன்றி என்று அவர் மகிழ்ச்சி வெளிப்படுத்தி நன்றி தெரிவிக்க இருக்கின்றார். இந்நிலையில் தான் 118 என்ற மேஜிக் எண்ணுடன் தமிழக கவர்னரை விஜய் சந்திக்கும் போது ஆட்சி அமைக்க தங்களுக்கு பெரும்பான்மை உள்ளது என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று உரிமை கோர இருக்கின்றார். இதில்தான் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. தமிழக பொறுப்பு கவர்னர் விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இதை தொடர்ந்துதான் நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஏற்கனவே தொடர்ந்து பதவியேற்பு நிகழ்வுக்கான ஏற்பாடுகளாம், அதனுடைய கட்டமைப்புகள் அதற்காக உருவாக்கப்பட்டு வந்த நிலையில்தான் பதவியேற்பு தாமதமானவுடன் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வருமா அல்லது திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஏதேனும் ஒரு புதிய வியூகத்தை தமிழக அரசியல் வரலாறு கடந்த 50 ஆண்டு காலமாக காணாத ஒரு புதிய வரலாறு, புதிய நிகழ்வு நடக்கப் போகிறதா என்றெல்லாம் பல குழப்பங்கள் காணப்பட்ட நிலையில்தான் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வந்த அந்த கட்டமைப்பு பணிகள், பதவியேற்பு நிகழ்வுக்கான ஏற்பாடுகளாம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அது மட்டுமில்லாமல் விஜய்க்கு வழங்கப்பட்டு வந்த சிஎம் கான்வாய் பாதுகாப்பு, அதே போன்று விஜயின் இல்லம் முன்பாக வைக்கப்பட்டிருந்த மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் திரும்ப பெறப்பட்டது. அது விஜயை திரும்ப எடுக்க கூறியதாக சொல்லப்பட்டது. இந்நிலையில் தான் தொடர்ந்து குழப்பம் என்பது மிக அதிகமாக இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுக்குமா, விசிக ஆதரவு கொடுப்பார்களா, ஒருவேளை அவர்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை நாடுவார்களா, ஏற்கனவே இதே போன்ற நிகழ்வு ஏற்பட்ட போது அதில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் விஜய்க்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு வருமா, அப்படி என்றால் இது எப்போது நடக்கும், காலதாமதம் ஆகுமா, ஒருவேளை 10ஆம் தேதி கடந்து விட்டால் முதலமைச்சராக பதவியேற்க முடியுமா, அதற்குள்ளாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்து விடுவார்களா, குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்து விட்டால் அடுத்த 6 மாதங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, 6 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் மறுதேர்தல் நடத்தப்படும், இப்படி பல குழப்பங்கள் காணப்பட்டு வந்த நிலையில்தான் தற்போது அனைத்து குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி அதிகாரப்பூர்வமாக வைக்கப்பட்டிருக்கிறது.